வெல்கம் பேக் டு வித் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்பவே எங்கேயும் காணாத ஒரு எலக்ட்ரிக் பைக் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம். கொமாக்கி M5 ஸ்போர்ட். கூடிய சீக்கிரமே இந்தியாவில் வெளிவர இருக்கும் இந்த எலக்ட்ரிக் பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் வெர்ஷனை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமாகவும் ஸ்டைலாகவும் இருக்குது. வண்டியோட கட்டமைப்பு முக்கால்வாசி ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் இதோட சேசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டலில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர். அதனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவைப்படும். ரேஞ்ச் 120 கிலோமீட்டருக்கு கொடுக்கும் ஈகோ மோடில். இந்த வண்டியோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா கொமாக்கி M5 ஸ்போர்ட்னு போட்டிருக்கும். அதாவது ஸ்போர்ட்ன்றது இந்த ஹை பவர் வெர்ஷன். M5 ஈகோன்னு இன்னொன்று இருக்குது, அது கொஞ்சம் லோ பவர் எலக்ட்ரிக் பைக். இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் நிறுவனம் வெளியிடல. ஆனால் நாங்கள் என்ன கணிக்கிறோம்னா இதோட BLDC ஹப் மோட்டர் ஒரு 3 கிலோவாட் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2.88 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயான் பேட்டரியாக இருக்கணும். எப்படி இந்த பேட்டரி டிட்டாச் பண்ணலாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கனமாகவே இருக்குது இந்த பேட்டரி. 72 வோல்ட் 40 ஆம்பியர் ஹவர் இருக்கும். அதனால் ஒரு 2.88 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயான் பேட்டரியாக தான் இருக்கும் இந்த பேட்டரி. நிறுவனம் இன்னும் முழு விவரங்களை வெளியிடாதனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அச்சஸ்லாக இருக்கும்னு எங்களால் சொல்ல முடியாது. ஈகோ மோடில் மணிக்கு 25 45 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த வண்டி. அதில் 120 கிலோமீட்டர் ரேஞ்சும் கொடுக்குது. இந்த வண்டியோட சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் முன்னாடி டயரோட கொஞ்சம் நல்லா தடியாக இருக்குது. பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா 140/70 17 இன்ச் டயர்ஸ். முன்னாடி டயர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 110/80 17 இன்ச் டயர்ஸ். ரெண்டு சக்கரங்கள்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்க்குலாம் இனிஷியல் டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டிஸ்க் பிரேக்ஸ் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டுத்துலேயும் டிஸ்க் பிரேக்ஸ் ஊற்றிருக்காங்க. இந்த பைக்கோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா முழு சார்ஜ் அடையக்கு 4 to 4.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வண்டி எவ்வளோ வசதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா ஓட்டுறதுக்கு உட்காரும் போது நல்லா வசதியாகவே இருக்குது. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா பேக்கில் ஷாக் அப்சர்வர்ஸ் ரொம்பவே நல்ல சஸ்பென்ஷனை கொடுக்குது. சீட்டிங்கும் நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் பில்லியன் சீட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டையாக இருக்கனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வசதி எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதில் ஓடோமீட்டர், பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட பர்சன்டேஜ், என்ன வேகத்தில் போகிறோம் மற்றும் லைட்ஸ் பற்றின விவரங்களை காட்டுது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோடுக்கான பட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோடுன்னு 3 மோட்ஸ்க்கு நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ரிவர்ஸ் பட்டன் இங்கே இருக்குது. லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்ஸ், அதாவது முக்கியமாக கார்ஸில் தான் இது நிறைய இருக்கும். பார்க்கிங் லைட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒரே டைமில் எரியும். அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒரே டைமில் எரியுது. இந்த பைக்கில் மற்ற ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. லைக் ஆன்டி தெஃப்ட் அலாம், ஃபைண்ட் மை பைக், ரிமோட் லாக் அண்ட் அன்லாக் போன்ற மற்ற ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வழியாக கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு. இப்போ இதோட டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியல் டாக் ரொம்பவே நல்லா இருக்குது. பேலன்ஸ் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு மோடில் உச்சகட்டமாக ஒரு 26 கிலோமீட்டர் வேகத்தை தொட முடியுது இந்த வண்டியால். செகண்ட் மோடில் போட்டோம்னா இப்போ 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. இந்த மோட்லேயும் இனிஷியல் டாக் ரொம்பவே நல்லா இருக்குது. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் மோடில் டாப் ஸ்பீட் போனீங்கன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தை வரையும் தொடுது இந்த வண்டி. தேர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டார்க் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஈஸியாக ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சத்தமே வரல. டெஸ்ட் ட்ரைவில் கண்டுபிடிச்ச ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட் ஸ்விட்ச் பண்ணும்போது, அதாவது கீழேருந்து மேலே போகும்போது இனிஷியல் டார்க் ஜாஸ்தியாக இருக்கனால வண்டி கொஞ்சம் தூக்கி போட்டுது. கடைசியில் டெஸ்ட் ட்ரைவ் வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொமாக்கிலேருந்து இது ரொம்பவே ஒரு நல்ல எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தேவை வெளிவரதுக்கு முன்னாடி, ஆனால் ஒரு ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வண்டியில் முக்கியமாக பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. தேர்ட் மோடில் போனப்போ மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் தான் டேஷ்போர்டில் காட்டுச்சு. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு 80-85 கிலோமீட்டர் வேகத்தில் போன மாதிரி தான் தோணுச்சு. ஒருவேளை டேஷ்போர்ட் பிரச்சனையாக இருக்கலாம். ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்குது இந்த வண்டியில். ஆனால் பில்லியனுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மோட் மாற்றும் போது அப்படி வண்டி தூக்கி போடுறதுனால, அப்புறம் பின்னாடி சீட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கனால பின்னாடி உட்காரவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். மேடு பள்ளங்களில் ஓட்டும் போது கொஞ்சம் வண்டியில் சத்தம் வரதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஆனால் இது வெறும் டெஸ்ட் ட்ரைவ் வெர்ஷன் தான். ப்ரொடக்ஷன் வெர்ஷனில் இந்த குறைகள்லாம் சீர்படுத்தி ஒரு பக்காவான எலக்ட்ரிக் பைக்கை வெளியிடுவாங்கன்னு நம்புவோம். இப்போ கடைசியாக அதோட விலை பற்றின விவரங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் விலை 1.25 லட்சம் பக்கம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆன் ரோடு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1.35 லட்சம் வரும். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் வெளியிட போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.